பள்ளிகளில் ஆளும் கட்சியினரின் அராஜகம் ஒருபுறம் என்றால், தம் பிள்ளைகளுக்கு எப்போது என்ன நடக்கும், பள்ளி செல்லும் பிள்ளைகள் உயிருடன் திரும்புவார்களா என ஒவ்வொரு நாளும் பெற்றோர் அச்சத்துடனேயே குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்பி வருகின்றனர். அட, நான் ஒன்றும் சும்மா சொல்லவில்லை. பெற்றோர் ஒருவரே தன் அச்சத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார் பாருங்கள். புதுசா பில்டிங் கட்டியிருக்காங்க, அதுவும் இன்னும் ஓபன் பண்ணி கொடுக்கல. பிள்ளைங்க ஃபுல்லாவே குளிர்லையும் மழையில இருந்தா பாடம் படிக்கிறாங்க. ஃபுல்லா கல்லு கட்டி மண்ணு ஜல்லின்னு பிள்ளைங்க விளையாட முடியாம, ஒரு பாத்ரூம் அது பில்டிங்க்கு நடுவில் இருக்கு, பழைய பாத்ரூம். அது சுவர் பூரா இடிஞ்சு விழுற நிலமையில இருக்கு. அது கூட நாங்க இன்னும் பிள்ளைங்க திருநெல்வேலியில கூட இப்ப ஸ்கூல்ல ரீசெண்டா 2 பிள்ளைங்க நேற்று இறந்து போயிட்டாங்க. எங்களுக்கு அதனால ரொம்ப அச்சமா இருக்கு. எங்க பிள்ளைங்க அந்த அளவுக்கு தான் போயிட்டு விளையாண்டுட்டு வராங்க. சின்ன பிள்ளைங்க எப்ப என்ன சூழல் இருக்கும், எப்படி இருக்கும்னு எங்களுக்கு தெரியல. இந்த அரசு பள்ளி கட்டடம் ஃபுல்லாவே ஒரு தரமான நிலையில இல்லை. இவர்கள் சொல்லும் பள்ளி தூத்துக்குடி மாவட்டம் கீழநாலுமூலைக்கிணறு பகுதியில் உள்ள அரசு பள்ளிதான். அங்கு போதிய இடவசதி இல்லாததால் திறந்த வெளியில் கடும் குளிரில் அமர்ந்து மாணவர்கள் படிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. எப்போது வேண்டுமானாலும் இடிந்து விழும் நிலையில் இருக்கும் இந்த பள்ளிக்கு பதிலாக புதிய பள்ளியும் கட்டப்பட்டுள்ளதாம். கட்டி முடிக்கப்பட்டு பல மாதங்கள் ஆகியும் யாருக்காக காத்திருக்கிறது இந்த பள்ளி கல்வித்துறை என தெரியவில்லை. சமீபத்தில்தான் திருத்தணியில் அரசு பள்ளியில் சுவர் இடிந்து விழுந்து 7ஆம் வகுப்பு மாணவன் பரிதாபமாக உயிரிழந்தான். அதிலிருந்து கூட பாடம் கற்றுக்கொள்ளாமல் மாணவர்களின் உயிரில் அலட்சியம் காட்டி வருவதற்கு பெற்றோர் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என நடிகர் நடிகைகளை அழைத்து விழா நடத்தி தங்களை தாங்களே பாராட்டிக் கொண்டால் கல்வியில் தமிழ்நாடு சிறந்து விடுமா? ஏற்கனவே கல்வியில் சிறந்து விளங்கிய தமிழ்நாடு ஸ்டாலின் ஆட்சிக்கு பின்னர்தான், அதுவும் ரசிகர் மன்ற தலைவர் எப்போது அமைச்சரானாரோ அன்று முதலே சீரழிந்து வருவதாக ஆதங்கப்படுகிறார்கள் கல்வியாளர்கள். அப்பாவுக்கு 80 கோடியில் பேனா சிலையும், மகனுக்காக 40 கோடியில் கார் ரேஸும் நடத்த தெரிந்த ஸ்டாலினுக்கு பாமர மக்களின் குழந்தைகள் படிக்கும் பள்ளிக்கு தரமான கட்டிடம் கட்டி கொடுக்க முடியவில்லையா? பள்ளி கல்வித்துறைக்கென ஒதுக்கும் நிதி எல்லாம் எங்கே செல்கிறது? அசம்பாவிதம் நிகழ்ந்து உயிர் பலி ஏற்பட்டால் இழப்பீடு கொடுத்து தப்பித்து விடலாம் என்ற அதிகார மமதையா என பல கேள்விகளை எழுப்பி உள்ளனர் தமிழ்நாட்டு மக்கள்.